ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளில் பல பேருக்கு ரொம்ப டவுட் இருக்கும். சாகும் தருவாயில் ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய கடைசி நிமிஷத்தில் பாலோ தண்ணியோ கொடுத்துருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கான உண்மையான காரணத்தையும் அதுக்கு பின்னணியில் இருக்க கதையையும் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களா? மறக்காமல் ஆர்எஸ்வி ராக்கஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருச்சேத்திர போர் நடந்து கொண்டிருந்த போது பீஷ்மரின் தந்தை சந்தனு மகனுக்கு ஒரு வரமளித்தார். எப்பொழுது பீஷ்மர் மரணமடைய விரும்புகிறாரோ அப்போது மரணமடைவார் என்பதே அது. 10ஆம் நாள் போரன்று பீஷ்மர் பாண்டவர் படைக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார். அப்போது அவருக்கு தான் செய்யும் செயலில் சலிப்பு ஏற்பட்டது. உடனே தான் இறக்க நினைத்தார். அவரின் நிலையை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனை தேரின் முன்னால் சிகண்டியை நிறுத்திவிட்டு பீஷ்மர் மேல் அம்பெய்த சொன்னார். சிகண்டி முன் போர் புரிய விரும்பாத பீஷ்மர் அமைதியாயிருந்தார். அர்ஜுனனின் அம்புகள் அவர் உடலை துளைத்தன. உத்திராயண காலத்தில் இறக்க விரும்பிய பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தார். அவரை தரிசிக்கவும் ஆசி பெறவும் பல அரசர்களும் வீரர்களும் வந்தனர். உடலில் காயங்களுடன் படுத்த படுக்கையாக இருந்த பீஷ்மர் இதனால் மிகவும் களைப்படைந்தார். தாகம் ஏற்படவே அருந்த தண்ணீர் கேட்டார். துரியோதனனும் கர்ணனும் நறுமணம் மிக்க இனிய பானங்களை கொண்டு வந்தும் அதை அருந்தவில்லை. அர்ஜுனனை நோக்கி, சாத்திரங்கள் கூறும் வழியில் எனக்கு தண்ணீர் தருவாயாக என்றார். அர்ஜுனன் தன் காண்டீபத்தை நாணேற்றி பீஷ்மரின் தலையருகே ஏவினான். உடனே பூமி பிளந்து பீஷ்மரின் தாயான கங்கை நீர் ஊற்றாக புறப்பட்டு நேராக பீஷ்மரின் வாயின் அருகில் பாய்ந்தது. பீஷ்மரும் அதனை பருகி தாகம் தணிந்தார். மங்காத புகழ்பெற்ற பீஷ்மருக்கு மரணப்படுக்கையில் ஏற்பட்ட தாகம் கங்கையான அவரது தாயால் தணிந்தது. இதனால் தான் இன்றும் மரணப்படுக்கையில் இருப்பவருக்கு கங்கை எனும் நீர் கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது. இப்போ மரணப்படுக்கையில் ஏன் இறக்கும் தருவாயில் இருக்கவங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுமா? ஆர்எஸ்வி ராக்கஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.